வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த ஆபத்து இப்போது வெளிப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்த பதவி, ராஜயோகம் வருவதற்கான அறிகுறியும் தென்படுகிறது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் என்றால் உலகமே வியக்கும் ஒரு சமநிலை மனப்பான்மையின் சொந்தக்காரர்கள். எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சியும் அறிவும் இரண்டையும் சமமாக வைத்துக்கொண்டு முடிவெடுக்கும் அற்புத திறமை இவர்களுக்கு இயல்பாகவே கிடைத்திருக்கிறது. இவர்களுடைய பேச்சில் இனிமை இருக்கும், நடையில் நாகரிகம் இருக்கும், பார்வையில் மரியாதை இருக்கும். கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அனைவரையும் கவரும் ஒரு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பிறரை காயப்படுத்தாமல் கருத்து சொல்லும் கலையும், பிரச்சனைகளை சண்டையில்லாமல் தீர்க்கும் புத்திசாலித்தனமும் இவர்களை நடமாடும் நீதிமன்றம் போல மாற்றுகிறது. உலகம் முழுவதும் அமைதி வேண்டும் என்று நினைக்கும் மனசு இவர்களுக்கு உள்ளதால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சமமான தூதுவர்களாகவே துலாம் ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அழகின் பிரதிநிதிகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. உடை அணிவதிலிருந்து வீடை அலங்கரிப்பது வரை, பேசும் வார்த்தைகளில் இருந்து பழகும் முறை வரைகை எல்லாமே கண்ணுக்கு இனிமையாக, மனசுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் வாழ்க்கை தத்துவம். சோம்பேறித்தனம் இல்லாமல், அலட்சியம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை உயர்வானவர்களாக காட்டுகிறது. மற்றவர்கள் சாதாரணமாக பார்க்கும் விஷயத்திலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சிறப்பு அர்த்தத்தை கண்டுபிடித்து அதை அழகான அனுபவமாக மாற்றி விடுவார்கள். இவர்களுடன் இருந்தால் மனம் லேசாகும், மன அழுத்தம் குறையும், வாழ்க்கை இனிமையாகும். ஏனென்றால் இவர்களின் சிந்தனையே அழகும் அமைதியும் கலந்த சிந்தனை. துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் இவர்களுடைய பேச்சு திறன். வார்த்தைகளை ஆயுதமாகவும் மருந்தாகவும் பயன்படுத்த தெரிந்தவர்கள். கோபமாக இருக்கும் மனிதனையும் அமைதிப்படுத்தும் மொழி இவர்களிடம் இருக்கிறது. ஒரே விஷயத்தை 100 விதமாக விளக்கி அனைவரையும் சம்மதிக்க வைக்கும் அபூர்வ திறமை துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. புத்தகங்கள், கலை, அரசியல், வாழ்க்கை தத்துவம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து பேசுவார்கள். மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் யோசித்து தீர்வு சொல்வது இவர்களின் இயல்பு. அதனால்தான் தலைவர்களாக இருந்தாலும், ஆலோசகர்களாக இருந்தாலும், நடுவராக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் தானாகவே ஒரு மரியாதைக்குரிய இடமாக மாறிவிடுகிறது. நட்பில் துலாம் ராசிக்காரர்கள் தங்க நாணயம் போன்றவர்கள். ஒருமுறை நண்பன் என்று ஏற்றுக்கொண்டால் உயிர் போனாலும் அந்த நட்பை கைவிட மாட்டார்கள். குடும்பத்தில் இருந்தால் வீட்டுக்கு ஒரு ஒளி வரும். காரணம், சண்டை வந்தாலும் அதை சமாதானமாக மாற்றும் குணம் இவர்களுக்கு இருக்கிறது. தன் சந்தோஷத்தை விட பிறர் சந்தோஷம் முக்கியம் என்று நினைக்கும் அரிய மனப்பான்மை இவர்களிடம் காணப்படும். காதலில் இருந்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். நம்பிக்கை கொடுத்தால் அதை காப்பாற்ற உயிரையே கொடுப்பார்கள். அன்பை சொல்லுவதிலும் காட்டுவதிலும் துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்தவர்கள். அவர்களுடன் வாழும் மனிதன் அதிர்ஷ்டசாலி என்பதே உண்மை. வாழ்க்கையில் உயர்வு, ராஜ வாழ்க்கை, சிறப்பு யோகம். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் உயர்வை அடைவார்கள். ஆரம்பத்தில் சின்ன தடைகள் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த தடைகள் அவர்களை பெரிய மனிதர்களாக மாற்றும் படிக்கலாக மாறும். அரசாங்க வேலை, சட்டம், கலை, வணிகம், ஆலோசனைத்துறை போன்றவற்றில் துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பெயர் வாங்குவார்கள். பணம் இவர்களிடம் வந்து தங்கும். காரணம், செலவிடும் கூட ஒரு சமநிலை வைத்திருப்பார்கள். ஒரு நாள் சாதாரண மனிதராக இருந்தாலும் இன்னொரு நாளில் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கும் நிலைக்கு வருவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு அரிய மேடை என்று சொல்லுவார்கள். அந்த மேடையில் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் புத்திசாலித்தனம், அழகு, மனித நேயத்தால் எல்லோரையும் வியக்க வைப்பார்கள். ஏனென்று சொன்னால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கே ஒரு பரிசு போல பிறந்தவர்கள். அமைதி, அழகு, அறிவு, அன்பு இந்த 4ஐயும் ஒரே உடலில் சேர்த்த அதிசயம்தான் துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுடன் பழகினால் வாழ்க்கை இனிமையாகும். இவர்களை நம்பினால் எதிர்காலம் ஒளிமயமாகும். துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம்தான் ஒரு நாகரிகமான உலகமாக மாறிவிடுகிறது. அதனால்தான் ஜோதிடத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை வெளியில் பார்த்தால் மென்மையானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் எக்கை போல வலிமையான மனசை கொண்டவர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உடைந்து போகாமல் அதை அமைதியாக ஆராய்ந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் அற்புத திறமை இவர்களிடம் இருக்கிறது. பிறர் சண்டை போடும் போது கூட சமாதானம் பேசுவார்கள். பிறர் பயப்படும் போது கூட துணிச்சலாக முன்னேறுவார்கள். வாழ்க்கை எத்தனை தடைகள் போட்டாலும் அந்த தடைகளை படிக்கட்டாக மாற்றும் சக்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. தோல்வி இவர்களை தளர வைக்காது, மாறாக இன்னும் புத்திசாலியாக மாற்றும் அமைதியான முகம். ஆனால் பெரிய வெற்றி என்பதே இவர்களின் வாழ்க்கை ரகசியம். பணம் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாபம் அல்ல, ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர்கள் பணத்தை மதிக்க தெரிந்தவர்கள், அதை வீணாக்காமல் அழகாக பயன்படுத்த தெரிந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் செல்வம் அவர்களையே தேடி வரும். வீடு, வாகனம், ஆடம்பர வசதி இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் ஒன்றொன்றாக வந்து சேரும். இவன் நல்லவனாக இருக்கின்றான், அதனால் இவனுக்கு தரலாம் என்று விதியே முடிவு செய்தது போல துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும்.
பணத்தோடு சேர்ந்து புகழும் மரியாதையும் சேர்ந்து வரும். அதுவே இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து உயர்ந்த வாழ்க்கை வாழும் ஒருவராக மாற்றும். துலாம் ராசிக்காரர்கள் கட்டளை போட்டு ஆளும் தலைவர்கள் அல்ல, மனதை வென்று ஆளும் தலைவர்கள். இவர்களின் சொல் மக்களை கவரும். இவர்களின் நடை மக்களை பின்தொடர வைக்கும். அரசியல், நிர்வாகம், வணிகம், கலை, சட்டம் எந்த துறையில் சென்றாலும் ஒரு கட்டத்தில் இவர்களே முக்கியமான மனிதராக மாறுவார்கள். கூட்டத்தில் ஒருவர் பேசினால் அனைவரும் கேட்பார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர் பேசினால் அனைவரும் அமைதியாக கவனம் செலுத்துவார்கள். காரணம், அவர்களின் வார்த்தையில் நியாயமும் நம்பிக்கையும் கலந்திருக்கும். சமூகத்தில் இவர் நல்லவர், நியாயமானவர், அறிவாளி என்ற பெயரை பெற்றுக்கொள்வது இவர்களுக்கு இயல்பாகவே நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்று ஒன்று எதிரியாக அல்ல, நண்பனாக ஏறிக்கும். அவர்கள் நடக்கிற பாதையில் வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திப்பது, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பது, இந்த இரண்டும் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் அதிசயம். பிறர் ஆண்டுகள் உழைத்து பெறும் வெற்றியை துலாம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் புத்திசாலித்தனத்தாலே அடைந்து விடுவார்கள். அதிர்ஷ்டம் இவர்களை கைவிடாமல் பையை பிடித்து கொண்டு மேலே மேலே அழைத்து செல்லும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட வெற்றிக்கு கதையாகவே மாறுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் தானாகவே ஒரு அழகான உலகமாகவே மாறும். அவர்கள் சிரித்தால் அந்த இடம் ஒளிவிடும். அவர்கள் பேசினால் அந்த இடம் இனிமையாகும். அவர்கள் நடந்தால் அந்த இடம் நாகரிகமாகும். கோபமும் கசப்பும் நிறைந்த உலகத்தில் இனிமையும் அமைதியும் கொண்டு வரும் மனிதர்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள். இவர்களை பார்த்தால் இவர்களுடன் இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று தோன்றும். அதனால்தான் நண்பர்களாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும், வேலை செய்யும் கூட்டாளியாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் கிடைத்தவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெறும் வாழ்ந்து கடக்க மாட்டார்கள். வாழ்க்கையை ஒரு கலை போல மாற்றி வாழ்வார்கள். எந்த சூழ்நிலையிலும் எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கே தெரிந்திருக்கும். பிறர் கோபத்தில் முடிவெடுக்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் அமைதியில் தீர்வு கண்டுபிடிப்பார்கள். ஒரே பிரச்சனையை 10 கோணங்களில் பார்த்து அதில் சிறந்த வழியை தேர்ந்தெடுக்கும் அறிவு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. வாழ்க்கை எத்தனை சிக்கலானதாக இருந்தாலும் அதை எளிமையாக்கும் மாய சக்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால்தான் இவர்களுடன் இருந்தால் வாழ்க்கையே பாடமாகிறது என்று பலர் மனசுக்குள் நினைத்து கொள்கிறார்கள். அதேபோல் இந்த உலகத்தில் கருணை குறைந்து வரும் காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கருணையை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அதை பார்த்து ஒதுங்காமல் அருகே போய் உதவ வேண்டும் என்ற எண்ணமே முதலில் வரும். தன் வசதி குறைந்தாலும் பிறருக்கு உதவுவது இவர்களின் இயல்பு. கண்ணீர் வடிப்பவர்களை சிரிக்க வைக்கும். தோல்வி அடைந்தவர்களை எழுந்து நிற்க வைக்கும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு எதிர்காலம் காட்டவும் துலாம் ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் போலவே தோன்றும். இவர்களுடைய மனித நேயம்தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்துகிறது. அதனால்தான் நல்ல மனசுக்கே நல்ல வாழ்க்கை என்ற வாசகத்தின் உயிருள்ள எடுத்துக்காட்டு துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் எளிதில் வெடிக்கும் வகை மனிதர்கள் அல்ல. உள்ளுக்குள் எத்தனை வலி இருந்தாலும் வெளியில் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதி பலவீனம் அல்ல, அது ஒரு பெரும் வலிமை. யாராவது அவமானப்படுத்தினாலும் உடனே பதிலடி கொடுக்க மாட்டார்கள். காலம் வந்தால் வாழ்க்கையை பதிலடி கொடுக்க செய்வார்கள். காத்திருக்கும் கலை துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரியும். அந்த காத்திருப்பு தான் ஒரு நாள் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு போகும். பொறுமை இவர்களிடம் ஒரு ஆயுதம் போல வேலை செய்யும். அந்த ஆயுதம்தான் அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக வெற்றியின் சிம்மாசனத்தில் அமர வைக்கும். அதாவது தெளிவான பேச்சுவார்த்தை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வரும் என்று கூட்டில் நம்பிக்கையுடன் இருக்கும் ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையான உரையாடல்களை நடத்துவார்கள். குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பார்கள். அன்புக்குரியவர்களிடம் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. துலாம் ராசியில் பிறந்தவர்களின் காதல் வார்த்தை குறித்து பேசும்போது இனிமையான தருணங்களை உண்டாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை பூர்த்தி செய்ய காதல் துணையின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விடை காணும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய மாதம் இரவு விருந்துக்கு உங்கள் நண்பர் வீட்டுக்கு செல்லலாம். நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும். இந்த சிந்தனைகள் உங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிற்கும் உதவியாகவே இருக்கும். திருமணம் முடித்த துலாம் ராசியினர் தங்கள் குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். குறிப்பாக குடும்ப உறவுடன் இணைந்து புதிய தொழில் தொடங்குவது தொடர்பாக இந்த முடிவுகள் இருக்கலாம். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். உறவில் உண்டாகும் விரிசலை தவிர்க்க மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்கள். உறவுக்கு உண்மையாக இருங்கள். திருமணத்திற்கு புறம்பான உறவு கூடாது. உங்கள் வாழ்க்கை துணையிடம் மறைக்கக்கூடிய ரகசியங்களை செய்வதும் கூடாது. வெளிப்படையாக இருங்கள். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி காணுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்கள் பணிகளை உரிய காலத்திற்கு முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
சக ஊழியர்களின் உதவி உங்கள் பணிகளை சிறப்பாக முடிக்க உதவி செய்யும். பணியிடத்தில் சூழ்நிலைகள் சுமூகமாக செல்ல சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முடிந்தளவுக்கு பணிகளை பகிர்ந்து செய்யுங்கள், வெற்றிகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுதொழில் முனைவோர் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக புதிய யுக்திகளை தங்கள் தொழிலில் புகுத்துவார்கள். அதன் வழி போதுமான வருமானத்தையும் உண்டாக்குவார்கள். பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள். அளவாக செலவு செய்யுங்கள். கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் சனி மற்றும் புதனால் உருவாகும் திவசாதஸ் யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெறுவார்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உடன் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறக்கூடும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்களிடையே ஒற்றுமைகளையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஒரு அம்மா தனது வீட்டில் ஏற்படும் சண்டைகளை தீர்ப்பது போலவே துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் குழுவில் உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக வைத்திருக்கவும் குழுவில் யாரும் அநியாயமாக நடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் விரும்புகிறார்கள். அவர்களின் குணம் மிகவும் நட்பானது மற்றும் அனைவரையும் அரவணைத்து செல்வது. இது அவர்களை அனைவரும் விரும்பும் நண்பர்களாக மாற்றுகிறது. அதிலும் முக்கியமாக துலாம் ராசியை பொறுத்தவரையில் ருச்சக ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். அதேபோல் சுக்கிரன் துலாம் ராசியின் 5வது வீட்டில் பெயர்ச்சி அடைவதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. காதல் வாழ்க்கை இனிமையாகவே மாறும். அதேபோல் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் இந்த ராசிக்கு அதிக தன யோகங்கள் ஏற்படும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். திடீர் பண ஆதாயத்திற்கும் வாய்ப்புகள் உள்ளது. பல வழிகளில் வருமானங்கள் அதிகரிக்கும். பங்குகள் மற்றும் ஊக வணிகமும் மிகவும் லாபகரமாக இருக்கும். ஒரு சொத்து தகராறு சாதகமான முறையில் தீர்க்கப்பட்டு மதிப்புமிக்க சொத்துக்கள் கிடைக்கும். வெளிநாட்டு வருமானத்தை அனுபவிக்கும் யோகமும் உண்டாகும். லாபகரமான தொடர்புகள் உருவாகும். எதிர்பாராத பரம்பரை சொத்து கிடைக்கும். குறிப்பாக வாழ்வில் நல்ல மாற்றங்களை காண்பார்கள். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல வேலையும் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். காதல் உறவு வலுவடையும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய முடிவெடுக்க முடியாத மனநிலையே. இவர்கள் யாரையும் வருத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவார்கள். வேலை மாற்றம், திருமணம், முதலீடு, உறவு போன்ற விஷயங்களில் இது சரியா அது சரியா என்று மனதில் போர் நடக்கும். இந்த தயக்கம் சில நேரங்களில் அவர்களுக்கு வந்த நல்ல வாய்ப்பையே பறித்துவிடும். மேலும் அனைவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு சிலர் அவர்களை பயன்படுத்தி கொள்ளும் நிலையை உருவாக்கும். வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் மன அழுத்தம், ஏமாற்றம், சோர்வு சேர்ந்து கொண்டே போகும். இதுவே துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் முதல் பெரிய ஆபத்து. தங்கள் மனதை தாங்களே கட்டுப்படுத்த முடியாமல் போவது. இந்த ஆபத்தை தடுப்பதற்காக துலாம் ராசிக்காரர்கள் முதலில் தங்களை முதன்மையாக நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை உணர வேண்டும். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக நிற்கும் பழக்கம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது எனக்கு சரி என்று மனம் சொன்னால் அதற்கு பிறகு பிறர் கருத்தை அதிகம் கேட்டு குழப்பிக் கொள்ளாமல் அந்த முடிவில் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். மேலும் தங்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் சரியான நேரத்தில் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் உள்ளுக்குள் சேரும் மனசுமை குறையும். நான் தவறாக இருக்கலாம் என்று நினைப்பதை விட நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைத்தால் வாழ்க்கையில் வரும் தடைகள் தானாகவே கரைந்துவிடும். துலாம் ராசிக்காரர்கள் தங்களை மதிக்க ஆரம்பித்த நாளில்தான் உலகம் அவர்களை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆபத்திற்கான பரிகாரம், வழிபாடும் மன அமைதிகளை வளர்க்கும் பழக்கமும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அல்லது அம்பாள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். தினமும் காலையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று 108 முறை ஜபம் செய்தால் மனக்குழப்பம் குறையும், தெளிவு வரும். வீட்டில் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற மலர்களை வைத்துக் கொள்ளுதல், சுக்கிர பகவானுக்குரிய வாசனைய திரவியங்கள் பயன்படுத்துதல், ஏழை பெண்களுக்கு உடை அல்லது உணவு தானம் செய்தல் ஆகியவை துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் தடைகளை மெதுவாக அகற்றும். முக்கியமாக யாரையும் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என்று நினைப்பதே இவர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலையை விரும்பும் மனிதர்கள். அழகும் அமைதியும் இவர்களின் அடையாளம். சண்டை, கூச்சல், குழப்பம் இருக்கும் இடத்தில் இவர்களுக்கு மனம் நிலைக்காது. நல்ல இசை, நல்ல உடை, நல்ல சொல் இவையல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. அதனால்தான் கலைத்துறைகள், அலங்காரம், ஆடை, நகை, ஊடகம், சட்டம், ஆலோசனை வழங்கும் வேலைகள், மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் இவர்கள் எளிதாக உயர்வார்கள்.
பிறரை இணைத்து வைத்து வேலை செய்யும் திறன் இவர்களுக்கு பிறவிலேயே கிடைத்தது. ஒரே இடத்தில் சண்டை இருந்தால் அதை அமைதியாக மாற்றும் சக்தி துலாம் ராசிக்காரர்களிடம் இருக்கும். உறவுகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் மென்மையானவர்கள். ஆனால் மனதில் ஆழமாக காயப்படுவார்கள். யாராவது கடுமையாக பேசினாலும் வெளியில் காட்டாமல் சிரிப்பார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் மனதில் நீண்ட நாள் நிற்கும். காதலில் முழுமையாக ஈடுபடுவார்கள். துணையை அரசன் அல்லது அரசியாக நினைப்பார்கள். ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதால் சிறிது ஏமாற்றம் கூட பெரிய வேதனையாக மாறும். என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்குள் ஆழமாக இருக்கும். அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டு நடக்கும் துணை கிடைத்தால் அந்த குடும்பம் அமைதியும் செல்வமும் சேர்ந்து ராஜ குடும்பமாகவே மாறும். தொழில் மற்றும் பண விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மெதுவான உயர்வே நிரந்தர உயர்வாகவே மாறும். இவர்கள் திடீரென்று பெரிய பணம் சம்பாதிப்பதை விட நிலையாக சேர்ப்பதில் வல்லவர்கள். ஒரு இடத்தில் நல்ல பெயர் எடுத்த பிறகு அடுத்த உயர்வு தானாகவே வரும். சட்டம், நிர்வாகம், வியாபாரம், அலங்காரம், கலை, ஆன்லைன் வேலை, வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் இவர்களுக்கு சிறந்தவை. பணத்தை சேமிப்பதில் ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பிறகு சொத்து, வீடு, வாகனம் என அனைத்தும் சேரத் தொடங்கும். துலாம் ராசிக்காரர்கள் உலகத்திற்கு அமைதி கொண்டு வர பிறந்தவர்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு தராசு போல. ஒரு புறம் மனம், மறுபுறம் உலகம். இந்த இரண்டுக்கும் நடுவில் சமநிலையை வைத்தால் அவர்கள் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாறும். தயக்கம் விட்டு துணிச்சலுடன் முடிவெடுத்த நாளில்தான் துலாம் ராசிக்காரர்களின் விதி மாற ஆரம்பிக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் மெதுவாக உருவாகும். ஆனால் ஒருமுறை உருவானால் நீண்ட காலம் நிலைக்கும் யோகமாக இருக்கும். இவர்கள் உடனடியாக பணம் சேர்க்கும் வகை அல்ல. ஆனால் வாழ்க்கையில் சரியான வாய்ப்பு கிடைத்தவுடன் அந்த வாய்ப்பை தங்கள் புத்திசாலித்தனத்தால் பெரிதாக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்கள் ஒரே வேளையில் சலித்து போனால் துலாம் ராசிக்காரர்கள் அதே வேலையை இன்னும் அழகாகவும் நுணுக்கமாகவும் செய்து முன்னேறுவார்கள். பண விஷயத்தில் இவர்களுக்கு வரும் முக்கிய தடை என்னவென்றால், யாரையும் வருத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் சில சமயம் தங்களுக்கே நஷ்டம் வரும் முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் அந்த நிலையை கடந்த பிறகு இவர்களின் வாழ்க்கையில் சொத்து, வீடு, வாகனம், சேமிப்பு என அனைத்தையும் ஒரே வரிசையில் வரத் தொடங்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் திடீர் மின்னல் போல அல்ல, மெதுவாக எரியும் தீ போல. துலாம் ராசிக்காரர்களின் பகைவர்கள் வெளிப்படையாக சண்டை போடும் மனிதர்கள் அல்ல, மறைமுகமாக பாதிக்கும் மனிதர்களாக இருப்பார்கள். இவர்களின் நல்ல குணத்தையும் பொறுமைகளையும் சிலர் பலவீனமாக நினைத்து தங்கள் காரியத்திற்கு பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள். வேலை இடத்தில் நெருங்கி பேசும் ஒருவர், உறவுகளில் இனிமையாக நடக்கும் ஒருவர், இவர்களில் யாரோ ஒருவர்தான் உண்மையாக எதிரியாக இருப்பார். நேரடியாக கத்தி சண்டை போட மாட்டார்கள். ஆனால் பேசும் வார்த்தையால், பின்னால் பேசும் பழக்கத்தால் துலாம் ராசிக்காரர்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர்களின் பலம் என்னவென்றால், அவர்கள் யாரையும் தாழ்வாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் காலம் வந்தால் அந்த எதிரியின் முகமூடியை உடைக்கும் சூழ்நிலை தானாகவே உருவாகும். இந்த பகைவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான முதல் பாதுகாப்பு துலாம் ராசிக்காரர்களின் அமைதியும் அளவோடு பேசும் பழக்கமும் தான். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது இவர்களுக்கு எதிராக மாறும். தங்கள் திட்டங்கள், பண விஷயம், குடும்ப ரகசியம் ஆகியவற்றை எல்லோரிடமும் பகிராமல் தேர்ந்தெடுத்த சிலரிடமே பேச வேண்டும். இவர் நல்லவர் என்ற பெயரை மட்டும் காப்பாற்ற நினைக்காமல் என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டால் பல பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே தீர்ந்துவிடும். மென்மையான வார்த்தை இவர்களின் ஆயுதம். ஆனால் மௌனம் இவர்களின் கவசம். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் வெளிநாட்டு யோகம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இருக்கும். சொந்த ஊரில் மதிப்பு கிடைக்காத திறமை, வெளிநாட்டில் மதிப்புடன் பார்க்கப்படும் வேலை, தொழில், திருமணம் அல்லது கல்வி மூலமாக வெளிநாட்டு தொடர்பு வந்தால் அவர்களின் வாழ்க்கை நிலை ஒரு கட்டத்தில் திடீரென உயரும். ஆரம்பத்தில் தனிமை, மொழி, சிரமம், கலாச்சார வேறுபாடு போன்ற சவால்கள் இருந்தாலும் அவற்றையே அனுபவமாக மாற்றிக்கொள்வார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் பணமும் அனுபவமும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். சிலருக்கு வெளிநாட்டிலேயே வீடு, சொத்து, நிரந்தர வாழ்க்கை உருவாகும் யோகமும் உண்டு. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திரும்பும் முக்கிய வயது 29, 34, 40, 45 ஆகிய காலகட்டங்கள். 29 வயதில் வாழ்க்கையின் திசை மாறும். ஏழை, உறவு அல்லது இடமாற்றம். 34 வயதில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பதவி, திருமணம், சொத்து தொடர்பான முடிவு. 40 வயதில் ஒரு பெரிய முடிவு. இதை செய்தால் நான் உயர்வேன், செய்யாவிட்டாலும் நின்று போவேன் என்ற நிலை வரும். 45 வயதில் வாழ்க்கை நிலை பெறும். இனி பெரிய குழப்பம் இல்லை என்ற மனநிலை உருவாகும். இந்த வயதுகளில் எடுத்த முடிவுகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அதிசய மாற்றங்கள் பெரும்பாலும் மனிதர்களின் மூலம்தான் வரும். திடீரென ஒரு நல்ல மனிதர் அறிமுகமாகி வேலை வாய்ப்பு தருவார். அல்லது ஒரு ஒரு சந்திப்பு, ஒரு பயணம் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் தனியாக வெற்றி பெறுவதை விட கூட்டாக இணைந்து வெற்றி பெறும் ராசியாக இருக்கிறார்கள். மனிதர்களோடு மனிதர்களை இணைக்கும் சக்தி இவர்களின் மிகப்பெரிய பலம். துலாம் ராசிக்காரர்கள் அமைதியை தேடி சமநிலையை உருவாக்க பிறந்தவர்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு தராசு போல, ஒரு பக்கம் உணர்ச்சி, இன்னொரு பக்கம் அறிவு. இந்த இரண்டையும் சமமாக வைத்தால் அவர்கள் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறும்.
தயக்கம் விட்டு தீர்மானம் எடுக்கும் நாளில்தான் துலாம் ராசிக்காரர்களின் விதி மெதுவாக மாறத் தொடங்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை அவர்களின் முழு வாழ்க்கையும் மாற்றும் முக்கிய கட்டமாக இருக்கும். இவர்கள் திருமணத்திற்கு முன் தனிமையாகவும் குழப்பமாகவும் இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை உருவாகும். துணையை மிகவும் மதிப்பார்கள். அவர்களுடைய கருத்தை வாழ்க்கையின் முக்கிய முடிவாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். எப்போதும் சமரசம் செய்து கொள்ள முயற்சிப்பார்கள். இதுவே சில நேரங்களில் அவர்களுக்கு மனசோர்வை தரும். துணை அவர்களை புரிந்து கொண்டு ஆதரித்தால் அந்த குடும்பம் வெளியில் பார்ப்பவர்களுக்கு இது அமைதியின் கோட்டை போல தெரியும். சில துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வேலை உயர்வு, இடமாற்றம், புதிய தொழில், வீடு வாங்குதல் போன்ற பெரிய மாற்றங்கள் ஒரே நேரத்தில் வரும். அதனால் இவர்களுக்கு திருமணம் என்பது உறவு மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் புதிய திசை. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை யோகம், குழந்தை யோகம் அவர்களின் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் யோகமாகவே இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு இவர்களின் மனநிலை மாறும். முன்பு தங்களை பற்றி மட்டும் நினைத்தவர்கள் இனி எதிர்காலத்தை பற்றி யோசிக்க தொடங்குவார்கள். பிள்ளைகளுக்காக உழைக்கும் போது தங்கள் வாழ்க்கையும் தானாகவே உயரத் தொடங்கும். சிலருக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே பணம் சம்பந்தமான நல்ல மாற்றங்கள் வரும். சிலருக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் மிகவும் மென்மையாக இருப்பார்கள். ஆனால் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி கடுமையான முடிவுகளை எடுப்பார்கள். என் பிள்ளை என்னை விட உயர வேண்டும் என்பதே இவர்களின் மனதில் ஓடும் ஒரே கனவு. அதேபோல் சிலருக்கு தங்கள் உழைப்பால் கட்டிய சொத்து கிடைக்கும். ரியல் எஸ்டேட், வீடு வாங்குதல், நிலம், முதலீடு போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. ஒருமுறை சொத்து சேர்ந்து விட்டால் அதை இழக்காமல் பாதுகாக்கும் புத்தியும் இவர்களிடம் இருக்கும். சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.